Fire in the mountain. Fire in the mountain. Back, back, back. Fire in the mountain. Back, back, back. Back, back, back. Reverse. Back, back, back. Back, back, back. Fire in the mountain. Back, back, back. Forward. Forward. Fire in the mountain. Forward. Walk, walk, walk. Run, run. Reverse. Back, back, back. Back, back, back. Forward. And relax. Everyone take a clap. அப்படியே வாங்க. அந்த அழகா உட்காந்துக்கோங்க. Come forward, come forward, come forward. குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிவாங்க எல்லாரும். பட்டாம்பூச்சியா பறந்துவாங்க. பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. என்னென்ன யோகா பார்த்துருக்கோம்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன யோகா பார்த்துருக்கோம்? ராஜ யோகால என்ன பார்த்தீங்க? Volunteers please bring that bowl. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்புன ஒரு மெசேஜ் வந்து இப்ப வரப்போகுது உங்ககிட்ட. ரைட்டா? எல்லாரும் இதுல இந்த நம்ம கிளாஸுக்கு வந்தவங்கள எத்தனை பேர் பிரபஞ்சத்தை நம்புறீங்க? நான் நிறைய பேசியிருக்கேன் பிரபஞ்சத்தை பத்தி. நீங்க கேட்டா கிடைக்கும் அப்படின்லாம் நம்புறீங்களா? பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் வேணும். பிரபஞ்சம் வந்து நீங்க இத்தனை நாள் வந்து கலந்துக்கிட்டனால டைனமிக் யோகா மூலமாக உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பி இருக்குது. ரைட்டா? இந்த செய்தி நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, பேப்பர் வரும் உங்ககிட்ட. நோ சீட்டிங். பேப்பரை கையில எடுக்கணும். ரெண்டையும் உள்ளங்கையில வச்சு மூடிக்கணும். இப்படி உள்ளங்கையில வச்சு என்ன செஞ்சணும்? மூடிக்கிட்டு கண்ணை மூடி இதுக்கு பவர் ஏற்றணும். சாம்பவி எப்படி பண்ணணும் டார்லிங்? கண்ணை மூடி பவர் ஏற்றணும். அதே மாதிரி உள்ளங்கைக்குள்ள வச்சு உன் பவரை ஃபுல்லா இதுக்குள்ள கொடுக்க போற. அப்படின்னா என்ன செய்யணும்? பிளெஸ்ஸிங் பண்ணணும். அந்த இதுக்கு பவர் ஏத்துற நீங்க. ரைட்டா? நம்ம பிளக் பாயிண்ட் சொருகணும்னா எப்படி வரும்? டிங் 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 பவர் ஏறும்ல, அது மாதிரி பவர் ஏற்ற போற. ரெடியா? ஸோ வாலண்டியர்ஸ் அதை ரெண்டா பிரிச்சு போடலாம். ஒரு ஆள் கையில பவுல் பிடிச்சுக்கோ, ஒரு ஆள் 4 பவுல் இந்த. ஓகே, கோ திஸ் சைட். நீங்க இந்த சைட். ஒரு ஆள் ஒண்ணுதான் எடுக்கணும், திறக்க கூடாது. ஓகேவா? உள்ள கேளு. நீ அந்த சைட் போ. அவங்கள கை விட்டு எடுக்க சொல்லு, நீ எடுக்காத. கீப் கோயிங் ஆன். கண்ணை முடிக்கும். மிட்டாய் வேணுமா தம்பிக்கு? தம்பி மிட்டாய் வேணுமா? மிட்டாய் வேணுமா? தம்பிக்கு ஒரு மிட்டாய் எடுத்துக்கூடாது. உனக்கு வேணுமாயா? மிட்டாய் வேண்டாம். போது அந்த பிள்ளைங்களுக்கு அது ஆன்சரா போய் அமையும். புரியுதா நான் சொல்றது? அதனால கேட்க நினைக்கிறவங்க தைரியமா கேளுங்க. அதாவது உங்களுக்காக அனுப்பின பகுதி மெசேஜ். ஆழ்ந்த சுவாசம். மிட்டாய் கொடுத்தாச்சுல, நீ மிட்டாயை கையில வச்சு கண்ணை மூடு. மிட்டாய்க்கு ஆசீர்வாதம் பண்ணு. கண்ணை முடிக்கும். நீ மூவ் இட் ஃபாஸ்ட் டார்லிங். அந்த பக்கம் முடிச்சுன்னா இந்த பக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. பாப்பா அந்த பக்கம் பின்னால வந்து கொடுத்துட்டு முடியா? டோன்ட் வேஸ்ட் தி டைம். எனக்காக ஒரு மெசேஜ், எனக்காக ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கு, எனக்காக ஒரு ஆசீர்வாதம் அனுப்பியிருக்கு. அதை நான் பவர் ஏற்றுறேன். இதை முழுமையாக நான் ஆதரிக்கிறேன். முழுமையாக என்னோட நஸ்வா அதை வந்து பவர் ஏற்றி கொடுக்குறேன். நான் அதை வந்து மென்மேலும் பவர் ஆக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. Volunteers, you can also pick and please hold it in your hand. Volunteers ஒன்னொன்னு எடுத்துக்கோ கையில எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணி கண்ண மூடி நில்லுங்க. Otherwise you can also be seated. நம்ம ஆல்ரெடி ஃபீல் பண்ணோம், நம்ம 2 கைக்குள்ள பிராண சக்தி ஓடுது. அந்த சக்தியை வச்சு அந்த பவர் அதுக்கு ஃபுல்லா ஏத்துங்க. இது கண்டிப்பா. Girls please seated. சத்தோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா. ஆம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக உள் வாங்கிட்டு மெதுவாக உங்கள் கைகளை மெதுவாக திறந்து அந்த வாசகத்தை படித்து பாருங்க.
வாசிக்க தெரியாதவங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா வாலண்டியர்ஸ் வருவாங்க. படிச்சிட்டீங்களா? இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஆஸ்பத்திரியில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அப்படியே எந்திரிச்சு போய் உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு இதை கொடுத்துட்டு அவங்க கையில் உள்ளதை வாங்கிடுவாங்க. எந்திரி எந்திரி எந்திரி, தெரியாதவங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்க இதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்தது திறந்து பார்க்க கூடாது. வந்து அவங்க இடத்துல உட்காருங்க, பார்க்க கூடாது. அவசரம், அம்புட்டு அவசரம், ஒரே குறும்புவேன். மூடி வைங்களா வாங்கியாச்சாமா? Everyone is exchange. Volunteers used to change with others. Change பண்ணியாச்சா? So, இப்ப அதை நெஞ்சோட சேர்த்து பிடிச்சுக்கோங்க எல்லாரும். எனக்காக பிரபஞ்சம் அனுப்பின ஒரு சிறந்த பரிசை நான் மனசாலுக்கு என்ன செஞ்சுட்டேன்? எனக்கு தெரியாதவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன். இதுதான் கர்ம யோகா. புரியுதா நான் சொல்றது? இதுல எந்த பிரதிபலனும் இல்ல. இது சிட்டை தான். ஆனா இதே வேற பொருளா இருந்தாலும் கொடுக்கணும் டார்லிங்ஸ். இது மிஸ் கொடுத்த சிட்டை தானே, கொடுப்போம். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப அந்த வாசகத்தை படிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்ததை விட உங்களுக்காக இன்னொருத்தவங்க ஆசீர்வாதம், நீங்க பண்ண மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, உங்களை மாதிரி அவங்களும் பண்ணி அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ். இதை டெய்லி உங்களுக்காக எழுதியிருக்காங்க. வாலண்டியர்ஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். பிரபஞ்சம் உங்களுக்கு அதை தான் கொடுத்திருக்குது. நீங்க அதற்கு பாத்தியப்பட்டவர்கள். ரைட்டா? இதெல்லாம் இந்த வாலண்டியர்ஸா அதுதான்க்கா வேணும். டெய்லி செய்யக்கா, டெய்லி ஹாப்பியா இருக்கா. சரி, ரெடி, ஸ்டார்ட். Start tapping. I honor the divine energy inside me. எனக்குள் இருக்கும் தெய்வத்தன்மையை நான் வணங்குகிறேன், மரியாதை செய்கிறேன். Tap tap tap. நல்லா tap பண்ணுங்க. I am open to new ideas. Now go for chest. I am worthy of love. அன்புக்கு பாத்தியப்பட்டவள் நான். I forgive myself. நான் என்னை மன்னிக்கின்றேன், அடுத்தவர்களை மன்னிக்கிறேன். எனக்கு யார் இது செஞ்சிருந்தாலும் அவங்களே நான் என்ன செய்யறேன்? நல்லா டேப் பண்ணு. இதுதான் நிறைய பெண்கள் சுமக்கிறது, மன்னிக்க முடியாம சுத்துறது. மன்னிங்க, எல்லாரும் மன்னிச்சிடுங்க. Tap 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 tap. My heart is filled with love, joy and gratitude. அன்பு, பாசம், நன்றி உணர்வோட என் ஹார்ட் வந்து நிறைஞ்சிருக்கு, இருதயம். Tap tap tap. I radiate love all around me always. என்னை சுற்றி எப்போதுமே அன்பு சூழ நான் இருப்பேன். உங்ககிட்ட இருந்து போற கதிர்வீச்சு எல்லாம் என்னதான் இருக்கும்? அன்பாகவே மட்டுமே. அதை நான் உணர்கின்றேன். I change my life in a positive way. என்னுடைய வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. அதை நான் மாற்றி அமைப்பேன். ஓகே, டேப் டேப் டேப். நல்லா தட்டு. இந்த இடத்துல வலிச்சதுன்னா அந்த இடத்துல சக்கரால பிளாக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். நல்லா டேப் பண்ணு. நினைச்சு நினைச்சு டேப் பண்ணுங்க. I am ambitious and capable. எதற்கும் தகுதியானவள் நான். Okay, and go for the Swadhisthana, lower abdomen. I nurture myself emotionally and take the full rest. பண்ணிக்கிறேன். என்னோட உணர்ச்சிகளை எல்லாத்தையும் சரியாக செயல்படுத்தக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. என்னால முடியும். எனக்குள்ள தேங்கி இருக்கிற தேவையில்லாத கவலைகள், சிந்தனைகளை நான் வெளியேற்றி என்ன புதுப்பிச்சுக்கிறேன். ஓகே, டேப் டேப். நல்ல தட்டு. ரெண்டு சைடுல ஃபுல்லா அப்டமன், லோயர் அப்டமன் ஃபுல்லா தட்டு. and go for your மூலாதாரா. I am grateful. நான் நன்றியோட இருக்கிறேன். I am abundant. நான் வந்து அபரீத சக்தியோட நான் இருக்கிறேன். I am grounded. நான் பணிவாக இருக்கிறேன். I am independent. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். I am worthy of respect. நான் மதிப்புக்கு உரியவன். and I am more than enough. எனக்கு நானே போதுமானது. tap tap tap. நல்ல தட்டிடுங்க. and go for lymph tapping. I am releasing and removing all the unwanted emotion. எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத உணர்வுகள் என் உடம்புல தேங்கி இருந்தா அதை நான் வெளியேற்றுறேன். அதனால என் உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடுது. மனசாலும் உடலாலும் உணர்வுகளாலும் நான் மேன்மேலும் வலிமையாகி கொண்டே போகிறேன். and start tapping all over your body. full-ஆ தட்டுங்க. appreciate your body, what it is done for you. It will be secret. I am a therapist. உங்க விஷயம் எங்கேயும் வெளியில போகாது. you can trust me. ஓகேவா? ஒரு அக்காவாவோ, ஒரு தங்கச்சியாவோ, ஒரு மகளாகவோ நீங்க என்ன நினைச்சு அதை சொல்லலாம். என்னால இயன்றதை நான் செய்வேன். என்னால் முடியவில்லை என்றால் எங்கள் குருமார்களை கேட்டு உங்களுக்கு வழி நடத்துவேன். அது நான் நம்ம ஊருக்காக செய்யற சேவையா நான் நினைக்கிறேன். பாக்கியமா நான் கருதுறேன்.
So you people please support me. இது நீங்க பலன் அடைஞ்சதா இதே மாதிரி நம்ம ஊர் பெண்கள் வெளியே வராத பெண்களுக்கு நீங்க சொல்லி அவங்களையும் வெளியில கொண்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து இத கடைசி வரை யாராவது வாசிக்க முடியுமா? நன்றி, வணக்கம். ரைட்டா? தென் இரண்டாவதாக ப்ரீநாண்டல் யோகா, கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்காக யோகா பயிற்சி. அது கர்ப்பம் ஆயிருக்கும் போதும் உண்டு, கர்ப்பத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் 5 மாசத்துக்கு அப்புறம் போஸ்ட் நாண்டல் யோகா ரெண்டுமே நம்ம எடுக்கிறோம் கிளாஸஸ். இதை தவிர ஹத யோகா, ப்ராப்பரா ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக பண்ணக்கூடிய ஹத யோகாவும் நம்ம கிட்ட இருக்குது. கிட்ஸ் யோகா, குழந்தைங்களுக்கான யோகா பயிற்சிகளும் நம்ம கிட்ட இருக்குது. அதை தவிர நீங்க ஸ்பெஷலா ஏதாவது உங்களுக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தீங்கன்னா அதுக்கும் யோகா இருக்கு, கவுன்சிலிங் மாதிரி. எல்லா பயிற்சிகளும் நம்ம கிட்ட இருக்குது. நீங்க வேணும்னா டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. விருப்பப்பட்டவங்க சேரலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஆமா தானே? அதானே செய்யணும். நம்மளால முடியல, யாருக்கு தேவைன்னா நீங்க உங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ரைட்டா? அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வருகிற அடுத்த மாசம் 8ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரை கிட்ஸ் கேம்ப் போட போறோம். இதுல எத்தனை பேர் தெரியுமா? அது குழந்தைகளுக்கான கிட்ஸ் கேம்ப் போட போறோம். 11 நாள் பயிற்சி. அது வந்து பேயபிள் தான், பே பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். 1000 ரூபாய் சார்ஜ். 11 நாள் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை, 8ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை. உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுல என்னென்ன பண்ணோம், எதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின் பண்ணுவோம், எல்லாமே நம்ம செய்வோம். டீடைல்ஸ் வேணும்னா நீங்க முன்பதிவு செய்ய வேண்டாம். 7 வயதிலிருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகள். இந்த பயிற்சியை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கும் நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். நீங்க பாத்துட்டீங்க நம்புறேன். குழந்தைங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுப்பேன், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் நான் படிச்சிருக்கேன் கிட்ஸ் யோகாக்கு. உங்க குழந்தைங்களும் இந்த வயசுல இருந்தே நிதானமாக தெளிவான குழந்தைகளாக வளருவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ரைட்டா? என்னால இயன்றதை நான் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு வழி செய்யும். தெரியும், அதை பிராக்டிஸ் பண்றீங்களா? ரெகுலரா 3 days ஒன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே, 3 days பண்றீங்க. வீக்லி 3 days பண்றீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எத்தனை நாள் வருது வீக்லி? சம்டைம்ஸ். அது சொல்ல முடியாது. இது நான் ஒரு ரீசன் சொல்றேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்ன அதுக்கு ஒரு வீக்ல டெய்லி வீடு தூப்போம், தொடப்போம். வீடு கழுவும் போது அப்புறம் ஏன் ஒரு நாளைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கருகருன்னு ஏன் தண்ணி வருது சொல்லுங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில கிளம்பி வரும். யூ ஆர் கிளின்சனிங்ல இருக்கிறீங்க. நீங்க மெடிடேஷன் பண்ண பண்ண மனசுக்குள்ள இருக்கிற தேக்கி வச்சிருக்க அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் மேல கிளம்பி வரும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். வரும், எல்லாம் வரும். திடீர்னு அழுகணும்னு தோணும், ஏன் இந்த மாதிரி இருக்கிறோம்னு தோணும். இந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் நீங்க அதை ரைட்டான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வர்ற இமோஷன்ஸ் அடக்காதீங்க. ரைட் டவுன் இன் த பேப்பர். எய்தர் யூ burn it or you can flush it out. நல்லா குட்டி குட்டியா பிச்சு தூக்கி போட்டுருங்க. புரியுதா? இந்த மாதிரி நீங்க செய்ய 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 உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வர வர கம்மியாகும். அண்ட் அதோட ரூட் காசஸ் கண்டுபிடிக்கணும். எதனால எனக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது? ஏதோ ஒரு இடத்துல இமோஷன்லாம் நீங்க இம்பேலன்ஸ் ஆகுறீங்க. அது எந்த இமோஷன்? ஆங்கிரியா, ஜெலசியா, கில்ட்டியா? புரியுதா நான் சொல்றதா? எந்த இமோஷன் உங்களுக்கு உள்ள இருந்து ட்ரிகர் பண்ணுது? நான் தான் சொல்றேன், வெளியில பார்க்கும்போது we will be happy, பட் நம்ம உள்ளுக்குள்ள போனாதான் நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. மெடிடேஷன்ல உட்காந்தா யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ கீப் டூயிங் தட். எந்த விஷயமா இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் கைட். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ்? எவ்ரிதிங் இஸ் கிளியர், ரைட்? யாருக்கு இருக்கா இல்லையா? இல்ல மேம் நான் அப்புறமா வந்து பேசுறேன், ஏதாவது இருக்கா அது சொல்லுங்க, கை தூக்குங்க. ஐ வில் கிவ் த டைம். அப்புறமா வீட்டுக்கு கூட வந்து பேசலாம் நீங்க. ஸோ எனிபடி எல்ஸ் யூ வாண்ட் டு டாக் வித் மீ, தனியா பேசணும்னா யூ கேன் கம் டு மீ. என் வீட்டுக்கு கூட நீங்க வரலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, ஐ வில் டாக் வித் யூ. ஓகே, ஸோ ஷால் வி எண்ட் அப் த செஷன்? ஸோ எவ்ரிவன் ரிலாக்ஸ் யுவர்செல்ஃப். கெட் ரெடி ஃபார் த பிரேயர், எண்டிங் பிரேயர். Palm facing upward. Relax your shoulder, relax your facial muscle. Close your eyes. Breathe in, breathe out. Inhale deeply. Exhale, complete. Slowly bring your hand to the Namaskara Mudra. Let's go for the Karpura Gauram along with Omkara Shanti. Inhale. Karpura Gauram Karunavataram Sansarasaram Bhujagendraharam Sada Vasandam Hridayarvinde
பவம் பவானி சகிதம் நமாமி. சாந்தி சாந்தி சாந்தி. Gently bring your right hand back. வலது கையை பின்னதா கொண்டு வந்து பின்னால இடது கையால வலது கையை பிடிச்சி தோள்பட்டையை பின்னால தள்ளி கைகளை இழுத்து நெஞ்ச நிமிர்த்தி அண்ணாந்து பாருங்க. எக்ஸேல். முன்னால குனிங்க. பூமாதேவிக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மேட்டுக்கு நன்றி சொல்லுங்க. மெதுவா எழுந்திருச்சு கைகளை ரிலீஸ் பண்ணி ஸ்டார்ட் ரப்பிங் யுவர் பாம். மேக் இட் வார்ம். கைகளை சூடு பறக்க வச்சு கண்ணுக்கு மேல வச்சு clockwise anti clockwise give a good massage. Brush your head and your forehead. தலையை ஃபுல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. கழுத்துக்கு பின்னால கையை வச்சு அண்ணாந்து பாருங்க. உங்க கைகளால உங்க உடம்பு ஃபுல்லா தட்டி கொடுங்க. சபாஷ் சொல்லுங்க. And once again clap all over your above you. And have a lovely evening everyone. Thank you so much. And உங்களோட தயவுனால உங்களோட சப்போர்ட்னால இன்னைக்கு சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். And once again I am asking every volunteer coming in front of the stage, please. இந்த குழந்தைங்க இல்லைன்னா இதுல ரொம்ப பெரிய சப்போர்ட் இவங்க எனக்கு பிசிக்கலா மென்டலா இமோஷனலா. ஒரு விஷயம் ஒருத்தவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஹாய், நான் நீரஜா. தீபாக்கா வந்து எனக்கு ரிலேட்டிவ். ஸோ அதை வச்சு எனக்கு தெரியும். என் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு பேக் பெயின் இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். அப்போவே எனக்கு டிப்ஸ் கொடுத்தாங்க பேக் பெயின் எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் 6 months வந்து ஜாயின் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இப்போ அவங்க இப்போ 4 days சொன்னதை வச்சு பார்த்தா சாக்கு தான் நினைக்கிறேன். எனக்கு டைம் இல்லை அப்படின்றது நான் சொன்னதெல்லாம். இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நம்மளுக்குன்னு எனக்கு தெரியுது இந்த 4 days நான் அட்டன் பண்ணதுலேருந்து. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி கேம்ப் இருக்குது, மிஸ் பண்ணிடாத, கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெடிடேஷன்லாம் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கெலாம் சூட் ஆகாது அப்படின்னு தான் நினச்சேன். என்னால் ஒரு இடத்துல உட்காரவே முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் உண்மையிலே ஃபீல் பண்ணி பண்ணுறப்ப அப்படியே அவங்க சொன்ன மாதிரி எனக்கே என் பாடி ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. வேறு எங்கேயோ போயிட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மெடிடேஷன் பண்ணுறப்பலாம். ப்ளஸ் அந்த ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் பண்ணுறப்போ உண்மையிலே பேக் பெயின் இன்ஸ்டண்ட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அலாங் வித் ஹர் வாலண்டியர்ஸ் அவங்களும் தான் நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணணும்னு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ தீபாக்கா, யூ ஹவ் கான் அ லாங் வே ஃபார் திஸ். ஸோ கண்டிப்பாக டைனமிக் யோகாவில் சேர்ந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிவ் அ ட்ரை. தேங்க்யூ. நான் சிவகிரியிலேருந்து வரேன். ஃபேஸ்புக் மூலமாக தான் நான் இதை பார்த்து வந்தேன். நான் நார்மலாகவே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவ. இப்போ மேமோட ஸ்பீச்செல்லாம் கேட்டோடனே எனக்கே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. நம்மளும் இவங்கள மாதிரி இருக்கணும், தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. எதையுமே ஃபேஸ் பண்ணணும்னு தோணுது. அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிறைய உண்டு எனக்கு. இனிமேல் அதை நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நாள் கிளாஸில் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். இது அதே மாதிரி இவங்களுக்கு ரொம்ப நம்ம தேங்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என் பெயர் வனஜா. நான் இந்த ஸ்கூலில் வந்து தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி ஈசா யோகா போயிருந்தேன். அதாவது இந்த அது என்னது நோய் அதுக்கு முன்னாடி அப்போ போய் 7 நாள் கிளாஸ் ராஜபாளையத்தில் அட்டன் பண்ணேன். அது கொஞ்ச நாள் செஞ்சேன், அப்புறம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். திரும்ப இதில் ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ தான் டைமும் எனக்கு சரியாக வந்தது. அதனால் இங்கே ஒரு ஆசையில் வந்தேன். அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தி. நான் தான் என்னோடய நேம் நான் அங்கே கொடுத்துருக்கேன். ரொம்ப
ரொம்ப ரொம்ப ஆசை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம், எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த எல்லா பழமொழிக்கும் இங்கே ஒரு விடை. இவங்களுக்கெல்லாம் தெரியாததெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. நம்ம நடந்து கொண்டே இருந்தால் நம்ம நோய் நடந்து கொண்டே போயிடும், படுத்தே கிடந்தால் நம்ம நோய் நம்மளை விட படுத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பழமொழியாக ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே இதில் 4 நாளாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிடைச்சது. தேங்க்யூ ஃபார் மீ. கோவிலூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த நோட்ஸை பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் தான் அனுப்பி விட்டார். இதுக்கு முந்தி நான் சகச சமாத யோகா பண்ணியிருக்கிறேன். இப்போ கால் வலி ரொம்ப பயங்கரமாக இருந்தது. 4 நாள்லே கால் வலி நல்லா குணமாயிருச்சு. நல்லா சந்தோஷமாக இருக்குது. நேம் தங்கேஸ்வரி. நான் லாஸ்ட் இயர் டைனமிக் யோகாவில் கலந்துக்கிட்டேன். அப்போவே நான் என்னோடய காலில் வீக்கம், ட்ராவல் பண்ணால் வீக்கம் இருந்துச்சு. அதை கேட்டு நான் ஹாஸ்பிட்டல்லலாம் கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு அதிலலாம் டேப்லெட் எதுலேயுமே அது சரியாகலை, க்யூர் ஆகலை. பட்டு யோகா செஞ்சு அது நல்லா க்யூர் ஆச்சு. அதனால் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு. இந்த இயரும் அதனால் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி நடந்த யோகாவில் அந்த சைல்டு, நம்ம சின்ன பிள்ளைங்களில் விளாண்டது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் சுதா. என்னோடய பிரதர் தான் தீபா மேம் இன்ட்ரோ பண்ணான். நான் ஒரு 2 இயர்ஸாக அவங்களோட கிளாஸில் ஃப்ரீ யோகா வாட்ஸ்அப் குரூப் வச்சு ரன் பண்ணியிருந்தாங்க. அவங்களால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும் அப்படிங்கிறத அதில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதில் கரெக்ஷன்ஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம், கரெக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணணும் எல்லாமே நீட்டாக அப்லோட் பண்ணுவோம், கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி கிளாஸஸில் கேர்ள்ஸோட பவரை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொன்னது 100% ட்ரூவாக இருந்துச்சு. தேங்க்யூ தீபா மேம். என்னோடய பேர் கோகிலா. நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி கெச்சம் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பச்சை மண்ணாக கொடுத்துருக்குறாங்க. நான் அதை நல்லா அவங்கள உருவாக்குறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் மேரேஜ் பண்ணி வந்தப்போ என்னோடய ஃபேமிலியும் பச்சை மண் மாதிரி தான். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் இன்னாரோட பேரன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்போ கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. நமக்கு நாமே ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம யார், இந்த உலகத்துக்கு நம்ம நல்ல முறையில் நம்ம தெரியணும். நேர்மையாக நாணயமாக நம்ம நடந்துக்கிட்டால் நமக்கு நம்மளோட அடையாளம் நல்ல விதமாக வெளியில் வரும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும். நல்ல முறையில் நம்மளை பார்த்து மற்றவங்களும் அவங்க அடையாளத்தை காட்டணும். என் பேர் பொன்லட்சுமி. இங்கே வந்தப்புறம் உடம்பு நல்லா இருக்குது. சளி தொந்தரவு தான் எனக்கு இருந்துச்சு. மூச்சு பயிற்சி இங்கேருந்து மூச்சு பயிற்சி இதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உடம்பு நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, நல்லா தூக்கம் வருது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இங்கே 2 வருஷமாக நானும் வரேன். தீபா அவங்க பேச்சை கேட்கணும் நல்லா இருக்குது. அவங்க பேசுகிறது எல்லாமே நல்லா ஆனந்தமாக இருக்குது. போய் பிள்ளைகிட்டேன்னு சொன்னேன், பிள்ளைங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுதாங்க. அவ்வளோ. தேங்க்யூ. என் பேர் லக்ஷ்மி பிரியா. எனக்கு இந்த கிளாஸ் மேம்னாலே ரொம்ப பிடிக்கும். மேமை பார்த்தாலே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்தாலே மனசு ரிலாக்ஸாக இருக்குது, லேஸாக இருக்குது. இதை கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. என் பேர் வாஸ்னமினா. எனக்கு கால் வலி அதிகமாக இருந்தது. இப்போ ஒரு 4 நாளாக பயிற்சி பண்ணுறதுனால கால் வலி இல்லை. ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் ராஜி. நாங்கள் கொரோனா டைமில் ஒரு குரூப் ஆரம்பித்தாங்க, நம்ம டைனமிக் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே அதில் தான் யுனைட் ஆனோம். முகம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த குரூப்பில் இருந்தோம். அவங்க போடுற ஆக்டிவிட்டியை அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அவங்க போடுற ஆக்டிவிட்டியை நாங்கள் வீடியோ எடுத்து நாங்களும் போட்டு அதில் அவங்க கரெக்ஷன் சொல்லி அதுலேருந்து தான் ஃபஸ்ட்டு டைனமிக் வாரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காச்சு. நெக்ஸ்ட் அப்பப்போ கிளாஸஸ் போடுவாங்க. முக்கால்வாசி தலவாய்புரம்ங்கிற ஊர் எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருந்துமே அவங்க எல்லாரும் யுனைட் பண்ணுறது பெரிய விஷயம். இங்கே வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக
ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் தீபா சித்தி சொல்கிறது ஃபுல்லாகவே கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். அவ்வளோ லைவ்லியாக கிளாஸை கொண்டு போவாங்க. செய்ய தோணாத உங்களையும் அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி அதை வந்து புஷ்அப் பண்ணி பண்ணுறது வந்து யாராலையுமே முடியாது. அவங்க சொல்லவே முடியாதவங்களும் கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த பூஸ்டப் பண்ணுறது வந்து பெரிய தனியாக அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது அவங்கக்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதும் பெரிய விஷயம். அதுவுமே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. டைனமிக் யோகாவுக்கு வந்து பெரிய பூன் வந்து அவங்க தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்குமே எல்லாமே போய் சேரணும், எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ளவங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைங்கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் அவங்க ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே அவங்க யார் சொல்கிறதுக்கு அப்படின்லாம் இல்லாமல் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இது மாதிரி நிறையா வந்து அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பூஸ்டப் வந்து எங்களுக்கு ரொம்ப கொடுப்பாங்க. முகம் தெரியாதவங்க நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக யுனைட் ஆகிறதுக்கும் அவங்க வந்து பெரிய ஒரு பூஸ்டப். ஏதோ ஒரு எல்லோரும் உடனே வேணால் திருவிழானா சேரலாம், ஆனால் இப்படி சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஒரு கேம்ப் மூலயமா எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம் அவங்கக்கிட்ட. வேறு வேர்ட்ஸே இல்லை. இந்த கர்மயோகா இந்த வேர்டிங்ஸ் அவங்க கொடுக்கும் போது எனக்குலாம் அவ்வளோ ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்டாக இருந்தது. அதை வாசிக்கும் போது என்னமோ கடவுளே நம்மளுக்கு வந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இந்த 4 நாள் ரொம்ப ஒரு பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. டைனமிக் யோகாவுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். சித்ரா, பிரேமா, கலை, பாரதி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த டைனமிக் யோகா இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த டைனமிக் யோகாவில் ஜாயின் பண்ணி பலன் அடைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ, பாய்.